வேள்வியிலே பிறந்ததினாலே முத்து முத்து வேர்வையினால் அவதரித்ததினாலே முத்தாரம்மாள் இந்த பேரை வாங்கி என் தாயான பார்வதியால் பார்த்தா நம்மளுடைய வேர்வையிலே இருந்து பிறந்ததினாலே இவள் ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து சென்று ஆண்டவன் பகவானிடத்திலே நாம ஒப்படைக்க வேண்டும் என்று என் தாயான பார்வதியால் வேள்வியிலே பிறந்த அந்த முத்தாரம்மாளை ஆத்தா பிறந்து அவதரித்திருக்கிறார். ஒரே ஒரு நூல் சேலை மட்டும்தான் இருக்கு. பார்த்தால் பார்வதியா நம்ம தங்கையை இப்படியே கைலாசம் அழைத்து போகலாமா? போகக்கூடாது என்று அந்த பார்வதியாளுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தாலே அணிவித்து தாயை அந்த பார்வதியால் அழகு முத்தாரம்மாளை அழைத்து கொண்டு எங்க வாருங்க எங்க வருகின்ற ஆதி வள்ளி கையிலை தேடி அழகு நல்ல முத்தாரம்மா பார்வதியால் முன்பாரக முத்தாரம்மா பின்பாரக அண்ணாரோ நங்கையுமா ஆதி வள்ளி கையிலை வார அக்காரும் நங்கையுமா அக்காலும் தங்கையுமாக வேற ஆதிவள்ளி கைலாசம் வந்த உடனே பார்த்தார் பகவான். அம்மா என்ன அம்மா பார்வதி போய் வேள்வியை அணைச்சிட்டு வர சொன்னேன். ஆனால் நீ வேள்வியை அணைக்க போனவா ஒரு பெண்ணை கைலாசம் கூட்டிட்டு வந்திருக்கிய. என்ன காரணம் இது யாரம்மா என்று ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்திலே கேட்க அப்ப பார்த்தால் பார்வதியா பகவானே வேள்வியிலே பிறந்தவள் இவள் பேர் தான் முத்தாரம்மா ஏன் கூட்டிட்டு வந்தான்னு கேக்கீங்களே? இந்த பார்வதியா செய்த வேலையில என்னைக்காவது காரணம் இல்லாம இருக்கா இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுலயும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த அத்துவான கானகத்திலே அண்ணன் தம்பி 3 பேர்கள் முப்புராதியர்கள் 3 பேர்களும் கானகத்துல அம்மா இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். வேள்வியில பிறந்த இந்த முத்தாரம்மாளை நாமல் அந்த முப்புராதியர்களுக்கு தாயாக இந்த முப்புராதி முப்புராதியர்களுக்கு தாயாக இந்த முத்தாரை நாம அனுப்பி வைக்க வேண்டும் என்று என் தாயை சொன்ன உடனே அது மட்டும் பாருங்க, வேள்வியில முத்தாரம்மா மட்டுமா பிறந்தா? அவளோடு சேர்த்து 64 அம்மைமார்கள் பிறந்தார்கள். பாருங்க, அவ அத்தனை பேருக்கும் அதிகாரியா பிறந்தவா இந்த முத்தாரம்மா. யாரெல்லாம் பேச்சு மாறி அப்படியே சொல்லக்கூடிய 64 அம்மைமார்களுக்கும் அதிகாரியாக பிறந்தவள் முத்தாரம்மா. 64 அம்மன் தான். வடநாடெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு அம்மனா பேர் வாங்கி இருப்பா. 64 அம்மன்மார்களுக்கும் அதிகாரியாக என் முத்தாரம்மாள் அவதரித்தவளை முப்பராதியர்களுக்கு தாயாக அனுப்ப வேண்டும் என்று கைலாசம் கூட்டி வந்தேன் என்று பார்வதியால் சொன்ன உடனே அப்ப பார்த்தார் பகவான். பார்வதி பரவாயில்ல, நல்ல வேலையாத்தான் செஞ்சிருக்க. முத்தாரம்மா அத்துவான கானகத்திலே வில்வமரத்து அடியிலே அண்ணன் நம்பி 3 பேர் அம்மாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர்கள் 3 பேர்களுக்கும் தாயாக முத்துமாரி அம்மாவாக பிறந்த முத்தாரம்மா நீதான் போக வேண்டும் என்று அவர்கள் சொன்ன உடனே பார்த்தா முத்தாரம்மா ஐயா ஆண்டவா நான் அவர்களுக்கு தாயாக போக வேண்டுமானால் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வர வேண்டும்? ஆக்கு வரம், அழிக்கு வரம், கொல்லு வரம், வெல்லு வரம், கோடி வரங்கள் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே வரங்கள் அனைத்தையும் வாங்கி வரத்துக்கார முத்தாரம்மா எங்க வாரா பாருங்க, எங்க வருகின்ற கையை நல்ல கையிலை வீட்டு அந்த பூத படைகளை அழைத்து கொண்டு நல்ல முத்தாரம்மா அவ கையிலை நல்ல நகை கடந்து ஓடி
வாரா அந்த வனமான வனத்துக்குள்ளே வனத்துக்குள்ளே வாராளே முத்தாரம்மா அந்த வாராளே முத்தாரம்மா வனத்துக்குள்ளே என் வடிவலையும் முத்தாரம்மாள் வனமான வனத்துக்குள்ள ஓடி வருகின்றார் அப்படி ஓடி வரும்போது பார்த்தார்கள் அப்படியே முப்புராதிகள் ஏன்னா 3 பேருக்கு அம்மாவா தானே வாரா ஆகையினால் என் தம்பி என் ஆதித்தா என் குமர்தா நமக்கு அன்னையாக ஆதிசக்திக்கு அடுத்த அவதாரத்திலே இருக்கக்கூடிய என் தாயான அப்படியே அந்த முத்தாரம்மா வந்து கொண்டு இருக்கிறாள் என்று முப்பராஜர்கள் அனைவர்களும் நம்ம இப்படியே இருந்தோம்னு வை சரி அவ அம்மா அங்க பார்த்து அப்படியே போயிருவா ஆகையினால் அவ வரும்போது நம்ம குரலோச கொடுத்து கூப்பிடணும் என்று சரி முப்பராஜர்கள் அனைவர்களும் 3 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து அப்படியே கூப்பிடுதாங்க எப்படி யார கூப்பிடுதாங்க யார காட்டு வழியா நடந்து போறாளே தாயான முத்தாரம்மா பூடையார் பிரமதியில தை மாதம் கடைசி கிழமை என்று கோயில் கூட வாங்கி உட்கார்ந்திருக்கிறாளே தாயான முத்தாரம்மா அந்த முத்தாரம்மாளை பார்த்து என்ன சொல்லி அழைக்கின்றார் என்ன அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா 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 என்று சொல்லி அவன் போராதியர் 3 பேரும் அழகு நல்ல முத்தாரையோ அன்புடனே அழைப்பார் இவன் அழைத்த ஊரல் சத்தம் கேட்டு ஆதிசக்தி முத்தாரம்மா சத்தம் கேட்டு ஆதிசக்தி முத்தாரம்மா பார்த்தா முத்தாரம்மா என்னடா இது அத்துவான கானகத்துக்குள்ள நடு காட்டுக்குள்ள முத்தா அம்மா அம்மான்னு சொல்லி யாரோ நம்மளை கூப்பிடுகிறார்களே என்று தாயார முத்தாரம்மா ஏறிட்டு பார்க்க வில்வமரத்தை அடியிலை அருமை மகன் 3 பேர்களையும் இருப்பதை பார்த்தா 3 பேர்களையும் ஓடி வந்து ஆவிசேத்து அணைத்து அந்த 64 அம்மைமார்களோடு நாமல் இருப்பதற்கு ஏற்ற கோட்டை போட வேண்டும் என்று சரி முப்புராதியர்கள் சொல்ல அப்ப சொல்லுதா முப்புராதியர்களை பார்த்து முத்தாரம்மா சொல்லுதா அம்மா எடுத்தம் கௌத்தம்னு எந்த விஷயத்தையும் நடத்தக்கூடாது அம்மா சொல்லுதா அன்னைக்கு ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு சரி 2 விஷயம் வாய்க்கணும் என்ன 2 விஷயம் அந்த 2 விஷயம் மட்டும் சரியா வாச்சிட்டுன்னு வை அவன் மேல போறதை யாராலையும் தடுக்க முடியாது 2 விஷயம் என்ன விஷயம்லாம் ஒண்ணு அவனுடைய மனைவி மண்ணு வாய்க்கணும் மனைவி வாய்க்கணும் இது 2 ஒழுங்கா வாய்ச்சிட்டுன்னு வைய சரி அவன் ஓஹோன்னு போயிருவான் என்ன மண்ணு வாய்த்தாலும் நம்ம உழைக்கிற உழைப்பை கொண்டு போய் மனைவி கிட்ட தான் கொடுப்போம் அதை எங்க சேர்த்து எப்படி ஒளிச்சு வச்சு எப்படி பொய் கணக்கு எழுதி எப்படி ஒளிச்சு வச்சு குடும்பத்தை மேல கொண்டு வரணும்ங்கிறது மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அதான் சொல்லுவாங்க மண்ணு வாய்க்கணும் மனை வாய்க்கணும் என்று என் முத்தாரம்மாள் அருமை மகன் 3 பேரிடத்தையும் சொல்லிவிட்டு ஒரு அழகு பார்ப்பான வரவழைத்து அப்படியே கேட்கும் போது அம்மா இந்த இடத்துல கோட்டை போட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால்
எண்ணி 58வது வருடம். 58வது வருடம். எத்தனாவது வருடம்? 58வது வருடம். எண்ணி 58வது வருடத்திலே யாரு 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 பக்கத்துல நிக்காரே 3 பேரு. இவன் 3 பேர் ஜாதக விதிப்படி இந்த கோட்டை அக்கிரியால் எரிந்து தாழ்வது நிச்சயம். யாராலையும் மாற்ற முடியுமா? முடியாது முடியாது. ஆகையினால் பார்த்தான் ஜோதிகாரன். அம்மா ஆதிப்படி நல்லா இருக்கு பக்கத்துல நிக்காம பாரு 3 பேரு. அவன் விதிப்படி எண்ணி 58வது வருடத்திலே என்னையா எண்ணி 58வது வருடத்திலே இந்த கோட்டை எரிவது நிச்சயம் என்று முத்தாரம்மாளிடத்திலே ஜோதிடர் சொல்ல சொல்ல உடனே அந்த முத்தாரம்மாள் சரி என்று சம்மதித்து முப்பராஜர்கள் 3 பேர்களும் நினைக்க. ஆமா இப்பமே வயசு 17 வயசு. ஆகையினால் 17 வயசான நம்மளுக்கு இன்னும் 58 வருஷம் கழிச்சுன்னா எப்படி பார்த்தாலும் 70 வயசு ஆயிரும். பாதி தாத்தாவா ஆயிரும். 70 வயசுனா முழு தாத்தாமா? அப்படியா? பாதி தாத்தான்னா 70 வயசுலயா பாதி தாத்தா? அதெல்லாம் இல்ல. ஆனால் 58 வருடம் கழித்து கோட்டை இருந்தான்னா போனா அதை நம்ம அப்பம் பார்த்துக்கிடுவோம் என்று அழகை முப்பராதியர்கள் சொன்ன உடனே அப்ப பார்த்தால் முத்தாரம்மா அம்மா அம்மா நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு நான் போய் கோட்டை போட்டு வாரேன் என்று முப்பராதியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கோட்டைகள் அடிக்கின்ற. ஆமா எப்படி கோட்டை அடிக்க எப்படி முப்பராதி 3 பேரும் நம் முத்தாரம்மா வருவதற்கு அவன் ஒரு கோட்டை அடிக்க தாயான முத்தாரு இந்த தலைமகன 3 பேரும் அடிக்கோட்டை இரும்பாரு நடுக்கோட்டை வெள்ளியாரு 3 கோட்டையாரு முப்புராதி அடிக்காரே அப்படியே கோட்டைகள் அமைத்த உடனே சரி பார்த்தார் முத்தாரம்மா கோட்டையை சுத்தி பார்க்க வாரா வந்து அப்பா என்ன ஒரு அழகா கோட்டை அமைத்திருக்க. ஆனால் இலங்கை ராவணனுடைய கோட்டை சிறந்தது என்பார்கள். சரி இரணியனோட கோட்டை சிறந்தது என்பார்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்க 3 பேர்களை என்ன அழகா கோட்டை அமைத்திருக்கிறீர்கள். ஆமா என்று முத்தாரம்மா அந்த கோட்டையை இருக்க முப்பராதியர்கள் 3 பேர்களும் நந்திதேவன் நினைத்தார்கள். ஐயா நந்திதேவா என்று 3 முப்பராதியர்கள் அழைத்த உடனே இவர்கள் குரலோசை கேட்டு நந்திதேவன் வர நந்திதேவன் இடத்திலே முப்பராதியர்கள் எனக்கு இந்த ஆலயத்துக்குள்ள சரி எங்களுடைய கோட்டைக்குள்ள இருந்து பூஜை செய்வதற்கு சிவனுடைய லிங்கங்கள் 103 லிங்கங்கள் வேணும் என்று சொல்ல பார்த்தார் நந்திதேவன் ஏற்கனவே என்ன 3 பேருக்கும் நந்திதேவன் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. என்ன நீ என்ன கேட்டாலும் நான் மறுக்காமல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. 103 லிங்கங்களை கேட்ட உடனே இந்த முப்பராதியர்கள் கேட்ட அந்த லிங்கத்தை அத்தனையும் கொண்டு வந்து முப்பராதியர்கள் கையிலே கொடுத்தார். இவன் 103 லிங்கத்தை வாங்கினா அந்த எக்கு கோட்டை எதிரக்கோட்டை இரும்பு கோட்டைக்குள்ள ஆமா தங்க கோட்டைக்குள்ள முத்தாருடைய அந்த முப்புறம் கோட்டைக்குள்ள 103 லிங்கத்தையும் வைத்து அப்படியே பூஜை செய்து வருகிறார். பூஜை செய்து வரும்போது முப்பராதியர்கள் 3 பேரும் செய்யக்கூடிய பூஜையானது அங்க எப்படி இருக்கு இவருடைய சிவலிங்கத்துக்கு இங்க உருவேற அளவானால கைலாசத்துல இருக்க முடியலை. ஆனால் முப்பராதியர்கள் லிங்கத்துக்கு உருவேற முப்புறம் கோட்டை ஒளி பிறந்தது. ஆதிவள்ளி கைலாசம் இருளடைந்தது. பார்த்தார் பகவான் கோட்டையை அழிக்க வேண்டும் என்று அவர் யாரோட அழைக்கின்றார்? கண்ணனை அழைத்து வர சொல்ல கருடனை பிறவி செய்தார். ஆமா கண்ணனை அழைத்து வர அழைத்து வர சொல்லி அச்சம்மாள் பக்கத்துல இருக்கிறார். கோட்டையை அழிக்க ஆள் அனுப்புகிறார். முதல்ல யார் அனுப்புதாரு? பிள்ளையார அனுப்பி வைத்தார். அதுக்கு இடையில சரி 3 பேரும் முதல்ல ஒரு
சத்தியம் பண்ணாம பாரு. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் எங்களை உள்ள விடமாட்டேன்னு சொல்லி கதவை அடைச்சதற்கு எங்களை அத்தனை பேரையும் பிடித்து இந்த அரண்மனை எங்க கோட்டைக்குள்ள சிறைச்சாலையில் வைக்காவிட்டால் நாங்க 3 பேர்களும் முப்பராதிகள் கிடையாதுன்னு மார்பு தட்டி சபதம் வைத்தான். அன்னைக்கு சத்தியம் வைத்தான். ஆனால் அதே மாதிரி சரி ஆண்டவன் பகவானுக்கு பால் குடம், பன்னீர் குடம், பஞ்சாச்சர குடம் சுமந்து வரும்போது 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் எட்டி அடித்த அடி பொறுக்க மாட்டாமல் ஆண்டவன் பகவானிடத்திலே வந்து முறையிட்டார்கள். உடனே ஆண்டவன் பகவானும் அச்சுதன் நாராயணனும் கலந்து பேசி புறங்கோட்டையை அழிக்க வேண்டும் என்று ஆதி மூல பொருளான பிள்ளையார் அனுப்பி வைத்தார்கள். பார்த்தார். ஆமா, யாரு? பிள்ளையார். முப்புராதியர்கள் 3 பேரிடம் பார்த்தார்கள். எங்க கோட்டையை அழிக்கிறதுக்கு ஆள் அனுப்புதீங்க, இருங்க நான் பாத்துக்கிடுதோம் என்று சரி என்ன நினைச்சாரு? என்ன அவள் பொறி கடலையோடு அவர் அழகான படப்பு வைத்தார். அடையல் முன்னாடி போய் பிள்ளையார் சக்குன்னு உட்கார்ந்துகிட்டாரு. ஆஹா போச்சே பிள்ளையார் அனுப்பி காரியத்தை முடிச்சிடலாம்னா அவர் அவள் பொறி கடலைக்கு உட்கார்ந்துட்டாரு. ஆமா, ஆனால் பிள்ளையார் போய் உட்கார்ந்த உடனே மால் முருகனை அனுப்பி வைத்தார். பார்த்தார்கள் முப்புராதிகள் நடன பெண்களை வரவழைத்து நாட்டியம் ஆட வைக்க. முருகன் பெண்களோடு விளையாடி கொண்டு கோட்டையில உட்கார்ந்துட்டாரு. மூன்றாவதாக சூரிய பகவானை அனுப்பி அப்படியே அவர்கள் கோட்டையை அழித்து வரும்படி சொல்ல பார்த்தார்கள் முப்புராதிகள். அந்த சூரிய பகவானுக்கு பொங்கலோடு படையல் வைக்க. ஆகா, இதுவரைக்கு யாரும் நம்மளுக்கு செய்யாத படையலை நமக்கு செய்திருக்கிறார்கள் என்று முப்புறங்கோட்டையிலே சூரிய பகவான் அமர முப்புறங்கோட்டை மேலும் ஒளி பிறந்தது. அகில உலகமெல்லாம் இருளடைய ஆரம்பித்தது. அப்ப பார்த்தார் பச்சம்மாள். என்ன திருப்பார்கடல்ல இருந்து இங்க வரவழைத்து ஆனால் என்ன விட்டுட்டு எல்லாரையும் அனுப்புதீர, நான் யாருன்னு தெரியாதா உமக்கு? அருமை தெரியாம இருக்கிறா, அருமை பெருமை தெரியாம இருக்கிறா என்று அழகு திருப்பார்கடலே பள்ளி கொண்ட என் பச்சமால் நாராயண அவர் என்ன சொல்லுதார் பாருங்க. என்ன சொல்கிறார்? யாத்தானே பகவானே இந்த அகிலம் எல்லாம் படைத்தவரே, ராமனை மறந்தே சீரவில்ல வளைத்தது ஐயா ஸ்ரீராமன் நான் தானே ஐயா என் பெயரை சொல்லாதே அந்த இரணியனை கொண்டது ஐயா ஈஸ்வரனை மறந்தே என்று சொல்லி எம்பெருவா ஐயா ராவணனை கொண்டரையோ ஐயா ஆண்டவனை மறந்தீரோ ராவணனை கொண்டரையோ ஆண்டவரை மறந்தீரோ முடித்தது. அவன் மகனை அரசனாக்கி நம் மனமகிழ்ந்த காரணத்தை ஆண்டவனே பகவானே நீர் அத்தனையும் மறந்தீரோ அந்த அரக்கனுக்கு வரங்கொடுத்து ஆண்டவ அரளி குப்பில் ஒளிந்த போது மாயமோகி அவதாரத்தில் அரக்கனை கொண்டதையோ ஆதி சிவா மறந்தீரோ. ஆண்டவா யோ மச்சான் மறந்துட்டீர்களா? நான் லேசப்பட்ட ஆளா? என்ன சொல்லுதாரு? இலங்கை ஆண்டு வரக்கூடிய அந்த ராவணனை கொன்றதையோ வாலியை கொண்டு அவன் மகன் அரசாள வைத்ததையும் அரக்கனுக்கு வரம் கொடுத்த அரளி பூங்காவனத்துக்குள்ள நீர் ஒளிஞ்சிருக்கும் போது அரக்கனை கொன்று விட்டு ஆனால் உங்களை திரும்ப ஆதி கைலாசம் அனுப்பி வச்சதே நான் தான். அதையும் மறந்துட்டீங்களா? ஏன் பெயர் சொல்லாதவனை அந்த இரணியனை மார்பிளந்து கொன்றவனும் நான் தான். அதையும் மறந்துட்டீங்களா? அது மட்டுமா? என்ன பஞ்சத்தனத்தோடு இருந்த கம்சரா
கம்சராஜனை தலை அறுத்து காளியம்மன் பாதத்துல வச்சதும் நான் தான். மைத்துனா வரம் அழிக்கவும் தெரியும் எனக்கு தெரியும், அந்த வரத்தை அழிக்கவும் தெரியும் எனக்கு தெரியும். மைத்துனா என்ன உனக்கு அப்படியா? ஆமா, வரத்தை கொடுக்க மட்டும்தான் செய்திரு தெரியும், வரத்தை அழிக்குது யாரு? எல்லா வரத்தையும் கொடுத்துட்டு இடைஞ்சல் வரும்போது மட்டும் என்ன தேடுதேரு. ஆனால் நான் பக்கத்துல இருக்க என்ன விட்டுட்டு ஒருத்தரா அனுப்பி பாக்கிறா, அங்க பூரா படையல் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. போறவன பூரா அவன் முடிச்சு உட்கார வச்சிருந்தானே. ஆமா, ஆகையினால் மைத்துனா என் அருமையை நீர் மறந்து விட்டீரா என்று பெருமாள் ஈஸ்வரிடத்திலே சொல்ல பார்த்தார். எம்பெருமாள் நினைக்காரு என்ன, நாரத மகாமுனிவர் வார்த்தையை போடுறாரு. என்ன ஐயா நீர் போனாலும் அழிக்கிறது சரிதான். ஆதிபரா சக்திக்கு அடுத்த சக்தியாக ஆமா அந்த கோட்டைக்குள்ள ஒருத்தி உட்கார்ந்திருக்கா. ஆகையினால் அவ வெளியே வராமல் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த கோட்டையை அழிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது என்று சரி நாரத மகாமுனிவர் சொன்ன உடனே ஆண்டவன் பகவான் நந்தி தேவனை வரவழைத்தார். ஏற்கனவே பகவான் அனுப்பும் போதே சொல்லி அனுப்பினார். அம்மா அபராதிகளுக்கு அம்மாவா போறது பிரச்சனை இல்ல, நான் எப்ப கூப்பிட்டாலும் கைலாசத்துக்கு எப்ப வரவழைத்தாலும் என்னுடைய அனுமதின்னு சொன்னால் ஏன் எதுக்காக வரணும் எப்படி வரணும்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாது. பகவானுடைய அழைப்பு என்று சொன்னால் நீ கைலாசம் திரும்ப வர வேண்டும் என்று ஏற்கனவே பகவான் போகும்போதே சொல்லித்தான் அனுப்பினாரு. ஆகையினால் நந்தி தேவா நீர் போய் ஆண்டவன் பகவான் நான் அழைத்தேன் என்று ஆனால் அந்த முத்துமாரியை அந்த முத்தார் அம்மாவை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல உடனே நந்தி தேவன் சரி என்று சம்மதித்து முத்தார் அம்மாளை ஆதிவள்ளி கைலாசம் அனுப்பி வைக்க அம்மாளை பார்த்து பகவான் சொல்லுகின்றார். என்ன காளி தாரகம்போர் உடைக்காமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவளுக்கு உதவியாக நீ போய் வர வேண்டும் என்று சொல்ல அவ அங்க போயிருக்கா. ஆமா, ஆண்டி பண்டாரம் போல வடிவம் கொண்டு அச்சுதன் நாராயணன் வடிவம் கொண்டு முப்புறங்கோட்டைக்கு வந்தார். ஜோசியம் பார்க்கலையோ முத்தாறு ஜோசியம் பார்க்கலையா என்று சரி அழைத்தவுடனே முப்புராதி 3 பேரும் வெளியே வந்தா. தாத்தா என்ன தெரியும் உங்க வித்தையை என்கிட்ட காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டேன் என்று சரி முப்பராதியர்கள் ஜோசிய கிழவன் அந்த ஆண்டி பண்டாரிடத்திலே கேட்க சொல்ல அப்ப அவர் மந்திரத்தை உச்சரித்தார். ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலைகளையும் உதிரச் செய்தார். 5 இலை மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. முப்பராதி 3 பேரும் கேட்கிறா, தாத்தா நம்ம மந்திரத்துல ஆலமரத்தை பூரா இலைய உதிர வச்சிருவோம். சரி அதுல என்ன குறை, ஒரு 5 இலை மட்டும் தொங்கிட்டு இருக்கு. எப்பா என்ன எப்பேற்பட்ட காத்தடித்தாலும் அந்த 5 இலை உதிராது. மரத்துல எப்போதும் 5 இலை இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு அந்த ஆளிலை 5 இலை மேல்தான். ஆமா, அச்சுதன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறார். அதனால அந்த 5 இலை எப்போதும் உதிராது. தாத்தா என்னமோ சரியா தெரியலையா? உதிர்ந்த இலை அத்தனையும் மறுபடியும் ஒட்ட வைங்க. நான் மந்திரத்தை நம்புதேன். உடனே எம்பெருமாள் மந்திரத்தை உச்சரித்த உடனே சரி உதிர்ந்த அத்தனை இலைகளும் மீண்டும் போய் மரத்தில் ஒட்டியது. தாத்தா பரவாயில்ல ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த தெரியுது பாருங்க கடல் அந்த கடல் தண்ணிய சரி வத்த வைங்க. கடல் தண்ணிய வத்த வைக்கணும். நான் நம்புதேன். பேரப்புள்ள இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன். ஆமா, இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? இதெல்லாம் எனக்கு சின்ன வேலை. அப்படியா? ஆமா. தாத்தா இத மட்டும் செய்யுங்க, நீங்க செய்யுங்க. நாங்க நம்புதோம். அதே மாதிரி சரி 10 அடி நீளத்திற்கு கடல் தண்ணியை வத்த வைத்தார். அத்தனை தண்ணியை மீண்டும் பெருக வைத்தார். பார்த்தார்
பார்த்தார் முப்பராதியர்கள். தாத்தா தாத்தா எங்களுக்கும் சொல்லி கொடுங்க, எங்களுக்கும் அதே மாதிரி வித்தைகள்லாம் சொல்லி கொடுங்க. இப்போ நாங்க நம்புதோம் எங்களுக்கும் சொல்லி கொடுங்கள் என்று சொல்ல பொய்யான மந்திரத்தை முப்பராதியர்களிடத்திலே சொல்லி கொடுத்தார். இவன் மந்திரத்தை உச்சரிக்கிறான். ஆனா தண்ணியும் வத்தல இலையும் உதிரல, ஒன்னும் ஆகல. தாத்தா தாத்தா இன்னும் எங்களை ஏமாத்தலாம்னு பாக்கிறா. எங்களை ஏமாத்துறீங்களா? நீங்க சொல்லும் போது உதிருது, நாங்க சொல்லும் போது உதிரலையே. ஏன் தாத்தா? ஒன்னும் செய்யலையே. அப்ப எட்டி உள்ள பார்த்தா என் பேரங்களா அப்பா முப்பராதியர்களே, சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பழிக்க வேண்டுமானால் ஏன்னா நந்திதேவன் கொடுத்த 103 லிங்கமும் உள்ள இருக்கு. அந்த லிங்கத்தோட கோட்டையை அழிக்க முடியுமா? முடியாது. அந்த லிங்கம் அத்தனையும் மறுபடி ஆதிவள்ளி கைலாசம் வரணும். லிங்கத்தை இவங்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கணும். பேர பிள்ளைகளா ஐயா, என்ன அரண்மனைக்குள்ள இருக்கு பாரு 103 லிங்கம். இந்த லிங்கத்தினாலதான் இந்த மந்திரம் பழிக்க மாட்டுக்கு, உங்களுக்கு பழிக்க மாட்டுக்கு. ஆகையினால் இந்த லிங்கத்தை கொண்டு போய் கடல்ல தூத்திட்டு வந்துரு. ஆமா, அதுக்கப்புறம் நான் சொல்லுத மந்திரம் உனக்கு பழிக்கும். நீ அதுக்கப்புறம் சொல்லு, உங்களுக்கு பழிக்கும். அப்ப பார்த்தா ஆமா 3 பேர்களும் தாத்தா தாத்தா கட்டிட்டு வந்தா மந்திரம் பழிச்சிரும்ல, பழிச்சிரும் என்று சரி அண்ணன் நம்பி 3 பேர்களும் ஆனந்த சந்தோஷம் கொண்டு அப்படியே கொண்டு வந்து அத்தனை லிங்கத்தையும் கடல்ல தூத்தி இருக்கான். ஆமா, அச்சுதன் நாராயணன் மகரம் மீனாக வடிவம் கொண்டு இவன் கொண்டு வரும்போதே ஆமா 3 பேரும் மனசுல நினைக்கான் அப்பா என்ன எல்லா லிங்கத்தையும் கொண்டு போய் தட்டி ஒருவேளை தாத்தா நம்மளை ஏமாத்தினா நம்ம என்ன செய்ய? ஆளுக்கு ஒரு லிங்கத்தை எடுக்காம போட்டு முழுங்கிட்டான். 103 லிங்கத்துல 3 லிங்கம் போச்சுன்னா 100 லிங்கத்தை கொண்டு வந்து கடல்ல தட்டுனா உடனே சரி அந்த 100 லிங்கத்தையும் மகர மீனாக வடிவம் எடுத்து பெருமாள் ஆயனந்த கோபால கண்ணன் அப்படியே ஆதிவள்ளி கைலாசத்துல கொண்டு போய் சேர்த்தார். பார்த்தார் பகவான் வைத்துனா 103 லிங்கம் உண்ட 100 தானையா இருக்கு, மீதி 3 எங்க? அது அவங்கிட்ட இருக்கு, அது அவனை முழுங்கிட்டானோ, அது அப்புறம் பாத்துக்கிடுவோம் என்று சரி அந்த 103 லிங்கத்துல 100 லிங்கங்களை வாங்கிய உடனே அச்சுதன் நாராயணன் இப்போ நீர் நினைத்தேரானால் ஆமா கோட்டையை எரிக்கலாம் என்று சொல்ல ஆண்டவன் பகவான் சரி என்று சம்மதித்து அந்த முப்புறம் கோட்டை முன்பதாக வந்து மாய கிருஷ்ணனை ஒரு அக்கினி அம்பாக மாற்றி ஆண்டவன் அதிகரை கண்ட சிவபெருமான் வில்ல வளைச்சி பானத்தை தொடுக்க போகும்போது கோட்டைக்குள்ள முத்தாரம்மாளும் இல்ல 103 லிங்கமும் உள்ள இல்ல என்ன ஒளிவு இருக்கும்? அங்க ஒன்னும் இருக்காது. ஆகையினால் கையில் எடுத்து அம்ப கீழே போட்ட உடனே ஆண்டவரான ஆதிகரை கண்ட சிவபெருமான் இரு கரம் எடுத்து கைகளை தட்டி கலகலாவென்று சிரித்த நேரத்தில் முப்புறம் கோட்டையானது எப்படி இருக்கு பாருங்க. எப்படி தீப்பிடித்து எரிந்திடுமா முந்தாறு கோட்டையானது தீப்பிடித்து எரிந்திடுமா முந்தாறு கோட்டையானது இரும்பு கோட்டை எக்கு கோட்டை அந்த எதர கோட்டை வெள்ளி கோட்டை தங்க கோட்டை முத்தாரோட கோட்டையெல்லாம் அக்கிரி சாம்பலாயி அழகுடனே எரியுதையா சாம்பலாயி அழகுடனே எரியுதையா. கோட்டையது எரிந்த போது குழந்தையான நீரனோமே அம்மா குமரனோடு ஆமா சொல்லு ஆதித்தனோ அண்ணன் தம்பி 3 பேர் அக்கீரி ஜுவாலையில அவ உடலெல்லாம் எரியுதையா வளர்ந்த உடலெல்லாம் எரியுதையா கையை தட்டி
கட்டி கலகலாவென்று சிரித்தவுடனே புறங்கோட்டையானது ஆமா அப்படியே எரிந்து சாம்பலாகி சாம்ராஜ்யம் அழிந்தது. இவன் 3 பேருக்கும் ஆமா உடலெல்லாம் எரிந்தது உடம்பு மட்டும் ஆமா உடலெல்லாம் எரிந்து உயிர் மட்டும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு எதுக்கு 3 பேர் 3 லிங்கத்தை முழுங்கிருக்கான. ஓ அந்த லிங்கம் பார்த்த பார்வை உயிர் மட்டும் கிடக்கு, உயிர் மட்டும் தவிச்சுக்கிட்டு கிடக்கு. சரி அப்ப பார்த்தால் புறங்கோட்டை எரிந்த செய்தியானது என் தாயான முத்தாரம்மைக்கு தெரிந்தவுடனே பார்த்தால் முத்தாரம்மா வேகமாக ஓடி வந்து ஆண்டவன் பகவானே ஆகையினால் என் மகன் 3 பேருடைய எனக்கு மறுபடியும் வேண்டும் என்று சொல்ல உடனே நந்தி பகவான் அனுப்பி ஜெயகண்டியில் இருக்க ஜலத்தை தெளித்து அப்படியே வெள்ளி பரம்பை கொண்டு தட்டின உடனே தூங்கி முழித்தது போல 3 மகன்களும் உயிர் எழுந்தார்கள். பார்த்தால் முத்தாரம்மா அம்மா முத்தாரம்மா 3 மகன்களையும் அழைத்துக் கொண்டு ஆரிவள்ளி கையிலை விட்டு அழகு முத்தாரம்மா நீ போக வேண்டும் பூலோகம் என்று சரி முத்தாரிடத்துல சொன்ன உடனே பார்த்தால் முத்தாரம்மா மீண்டும் உயிர்த்தெழுந்த அந்த குழந்தைகளுக்கு தாயான முத்தாரம்மாள் மறு பெயர் கொடுத்தார் ஆண்டவன் பகவான் வைரவநாதன் என்றும் வண்டுமலையாண்டி என்றும் அந்த வைரவநாதன் என்றும் 3 பெயர்களை கொடுத்து முத்துமாரி அம்மா முத்தாரி என் உச்சிமாகாளி என் பத்திரகாளி அக்காரங்கையர்களில் 8 பேர்களும் ஆண்டவன் பகவானிடத்துல முத்து போட்டு விளையாட முத்து வரத்தை வாங்கி வெல்லுவரம் கோடி வரத்தை வாங்கி மாறாத நோய்களை எல்லாம் மஞ்சனையால் மாற்றும் வரும் தீராத நோய்களை எல்லாம் திருநீட்டால் மாற்றும் வரும் அத்தனை வரங்களையும் வாங்கிக் கொண்டு கைலாசம் தடை கடந்து வருகிற வழியிலே பச்சை முத்தை வாங்கி பச்சம்மாள் வறுத்து கொடுக்க அதையும் வறுத்து கொடுத்து பார்த்தால் முத்தாரம்மா அக்கா அந்த முத்தை வறுத்தவரும் பெரியவராக இருந்து வறுத்த முத்து முளைக்கும் வாங்கடி போவோம் வகுத்தவரும் பெரியவராய் இருந்து வறுத்தவரும் பெரியவராய் இருந்தால் வறுத்த முத்து முளைக்கும் வாங்கடி போவோம் என்று சரி காஞ்சிபுரத்துல அங்கே கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று உள்ளுமாவு இடித்து வைத்து கரும்பாலை பந்தலிட்டு பானக்கரம் கரைத்து வைத்து வடக்குத்தி அம்மன் என்று அங்க முதல் நிலைய வாங்கி காலங்கை 8 பேர்களும் அவ எங்க வாரீங்க எங்கே வருகிறார் காஞ்சிபுரம் நனைகடந்து கட்டழகி 8 பேரும் அவ திரும்புறாளை தெற்குமோ நம்ம திருச்சீர பள்ளி வீட்டு தேவையான முத்தாரம்மா இந்த உச்சி மகாரியோ அந்த மாறி நல்ல அம்மாளோடு வடபத்திர காளியோடு வண்டிக்கார வைரவோ எங்காவக்கார சுடலையோடு அவ காஞ்சிபுரம் நனைகடன் நம்ம திருச்சீர பள்ளி வாழி என் தேவி அவள் ஏகிவாரா அவ திருச்சீர பள்ளி வீடு மாநிலத்தில் பெயர் விளங்கும் அழகு மதுரை நகர் தடை கடந்து அவ விருது நகர் பாதையாய் வேதகிய முத்தாரம்மா அவ ஸ்ரீவில்லி புத்தூர் என் செல்ல பிள்ளை ஏகிவாரா அவ ராஜபாளையம் விளங்கு வீண்டு அழகு சங்கரன் கோயில் பாதையாய் என் சக்தி அவ ஏகிவாரா அவள் சங்கரங்கோயில் விளக்கு வீடு என் சக்தியுள்ள முத்தாரம்மா அவ தவசு மண்டபம் தடை காண செந்தாமணி புளியங்கோடி செல்ல பிள்ளை ஏகிவாரா அவ புளியங்கூடி விளக்கு வீடு குற்றாலம் தனிலே வந்து அவ குற்றால தீர்த்தமாடி குற்றால நாடரையோ குழல்வாய் மொழி அம்பிகையோ அவ அடிதொழுது நமஸ்கரித்து அவ அந்த இடம் தரை கடந்து
அண்டகாளி 8 பேரும் அழகு நல்ல முத்தாராம் பாவராஜன் தன்னாரியே அவ பாவராச தீர்த்தமாடி அவ அந்த வழிதனை கடல் அவ அம்பா சமுத்திரம் பாதையாள் பள்ளி இடை குறிச்சி வாழி கண்ணன் தங்க வாராளே வீரவநல்லூர் பாதையாவே சேரன்மலாதேவி வீடு பேட்டை நகர் தனை கடந்து அவன் நெல்லுக்கு வேலைகாக்கோ நெல்லுக்கு வேலைகாக்கோ அழகு திருநெல்வேலி ஐவாரா நமஸ்கரித்து இடம் வரை கடந்து திரும்புறாளை கிழக்குமோ தேவியான காரியர்கள் அவர் வந்தார் வெட்ட விளக்கு வீட்டு மாறாளை தெற்குமோ கிடைக்கு பாதையாறு எல்லாம் பெயர் விளங்கும் நான்கு நேரி பாதையாறு விளக்கு வேண்டு மாயன் தங்கை ஏறுவேடு மகிமையுள்ள முத்தாரம்மா முத்தாறு மாரியம்மா மாரியம்மா உச்சிமகாரியே காளியோடு மன்னார் பூரம் விளக்கு வீட்டு உலகம் பெயர் விளங்கோ உலகம் பெயர் விளங்கோ பிள்ள முத்தாரம்மா திரும்புறாளை வாராள் என் விளை விளக்கு வீட்டு சாத்தாங்குளம் பாதையாறு வளையத்தில் பெயர் விளங்கோ வளையத்தில் பெயர் விளங்கோ குலசேகர பட்டியாரோ பெயர் விளங்கோ படுக்க பத்து தடை கடந்து ஊரோகத்தில் பெயர் விளங்கோ இந்த ஊரோகத்தில் பெயர் விளங்கோ ஊரையார் உறவுவாரா பெயர் விளங்கோ பெயர் விளங்கோ புறத்தில் வந்து தாயான முத்தாரம்மாள் என் சான்றோர் குலம் கத்திரியர் குலம் நாடார் குல மக்களிடத்திலே நேர்ந்து நடைய வாங்க வேண்டும் இத்த கூட வாங்க வேண்டும் என்று தாயான முத்தாரம்மாள் அருமை தங்கையர்கள் மாரியம்மா உச்சிமாகாளியோடு பால்கடலிலே அவதரித்த என் தாயான பத்திரகாளியோடு அடியனந்த ஹரிராமன் அவதாரத்தில் இருக்கும் எங்கள் ஐயனந்த பெருமாளோடு காவல்கார வாயாண்டி குணரையோடு அழகுமக வைரவனோடு கூடையார்
மதிலை நேர்ந்து நிலைய வாங்கி நித்த குடை கொடுப்பேரானால் உங்களை வாழ வைப்பேன் வளர வைப்பேன் என் பேரு வரத்துக்கார முத்தாரம்மாள் என்று சொல்ல உடனே ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தாய்க்கு கல்லால் கோட்டை போட்டால் கல்லொளிகள் நாடும் என்று ஈயத்தாலே கோட்டை போட்டால் இளவயிலுக்கு ஆகாது என்று காந்தத்தால் கோட்டை அமைத்தால் கடகராற்றல் அமருவாள் என்று தங்கை இந்த முத்தாரம்மாளுக்கு நாராயணன் தங்கை இந்த நாயகியா முத்தாரம்மாளுக்கு காந்தத்தாலே கோட்டைகள் போட்டு வில்லோடு முரசோடு விஜய கோயில் உடையவரா வாங்கி தாய் முத்தாரம்மாள் 8 பேருக்கோ அதிகாரியாக பூவுடையார் உறவரிலை சார்ந்தோர் குலம் சத்திரியர் குலம் நாடார் குல மக்களை காப்பதற்கு முத்தாரம்மா வடக்கு முகமாக மனமந்தரமா வந்தவர்ந்தார்